வானிலை உறவுகள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா காலை வணக்கம். இன்றைய வானிலை அறிக்கை ஓகேங்களா, இது காலை பதிவேற்றம் செய்யப்பட்டது. உங்களுக்கு கட்டாயமாக பார்த்தீங்கன்னா மதிய வாக்கில் தான் இந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் மூழ்குவதற்கு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழகத்தில் இன்றைய மழை பொழிவு எங்கெங்கே இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். முதற்கட்டமாக நேற்றே நம்ம வட மாவட்டங்களுக்கு மழை பொழிவு தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் நேற்று வட மாவட்டங்களில் பெருசாக மழை இல்லை. ஆனால் இன்று அந்த மழை பொழிவு உறுதியாக தென்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் இன்னைக்கு எங்கெங்கே மழை பெய்யுமோ அங்கெல்லாம் மேகமூட்டமாக இருக்குது. என்ன ப்ரோ மழை பெய்யும்னு சொன்னீங்க, இப்போவே காலையிலிருந்தே ஒரு கடுமையான மேகமூட்டம் சார்ந்த வானிலை காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது இறந்த மேகங்கள். ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மழை பொழிவு பரவலான மிக அதீத கனமழை பொழிவுகளுக்கான அந்த வாய்ப்புகள் உறுதியாக தென்படுகிறது. இன்னைக்கு நார்த் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ரெயின் பெனிஃபிட்டை கொடுக்குற மாதிரி தோணுது. ஓகேங்களா, வட மாவட்டங்கள் இன்று முழுமைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பரவலான ஒரு பலத்த மழை எச்சரிக்கை வட மாவட்டங்களுக்கு இன்று பொருந்துகிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் வடக்கு, கடலூர் ஓரளவு வடக்கு, கள்ளக்குறிச்சி வடக்கு, சேலம், நாமக்கல், ஈரோடு வட கிழக்கு, அதற்கு பிறகு தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் உறுதியான மழை பொழிவு இன்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா, வெள்ளத்தில் மூழ்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்களே அப்படின்னா நிச்சயமாக கடந்த வாரம் இந்த மாவட்டங்களில் இந்நேரம் மழை பொழிந்து கொண்டு இருந்தது. கடந்த வாரம் அப்படின்னா ஒரு இன்னைக்கு தேதி 30, 15லிருந்து 25 வரை இந்த மாவட்டங்களில் நல்ல மழை பொழிந்தது. ஓகேங்களா, தினசரி மாலை இரவு விட்டாலே நல்ல கனமழை பரவலாக பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் கொடுத்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ அதே போல் ஒரு வானிலை இன்று இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ கவலைப்படாதீங்க. வட மாவட்டங்களுக்கு மட்டும்தான் மழை பொழிவா அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு அப்படின்றது இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஆச்சரியத்தின் உச்சகட்டமாக இந்த சுற்றில் எதிர்பார்த்த அளவிற்கு மழை பொழிந்தது, எதிர்பார்த்த அளவிற்கு மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லிட முடியாது. கண்டிப்பாக அடுத்த சுற்று மழை பொழிவு இன்னும் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஒரு வாரத்தை பார்க்கும் பொழுது தமிழகத்தின் வடக்கு கடலோர மாவட்டங்களில் வடகடலோர மாவட்டங்கள் ஃபுல்லாகவே ஒரு நல்ல ரெயின் பெனிஃபிட் பெறும். ஓகேங்களா, டெல்டா மாவட்டங்களுக்கு கூட அவ்வப்போது மழை இருக்குது. இன்றைக்கி நைட்டே சம்பவம் மேபி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டு ஒரு ஹாட்ஸ்பாட் டேட்டா நார்த் தமிழ்நாட்டுக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இன்று இரவு ஒரு மிக அதீத கனமழை பொழிவை வடகடலோர மாவட்டங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.